8th தமிழ் இயல் 7லிருந்து 30 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மீரா. மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். இரண்டாவது கேள்வி, எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் யாருன்னா கோபாலன் சத்யபாமா. மூன்றாவது கேள்வி, தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எது? தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் செயங்கொண்டார். நான்காவது கேள்வி, தூறு என்ற சொல்லின் பொருள் என்ன? தூறு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதர். அறுவர் என்ற சொல்லின் பொருள் தமிழர். பிலம் என்ற சொல்லின் பொருள் மலைக்குகை. அதே மாதிரி முளை என்ற சொல்லின் பொருளும் மலைக்குகை தான். மண்டுதல் என்ற சொல்லின் பொருள் நெருங்குதல். ஐந்தாவது கேள்வி, ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார்? ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொண்டைமான். அதியமானினுடைய நண்பர் ஔவையார். ஆறாவது கேள்வி, எண்ணு பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 8, 10. ஏழாவது கேள்வி, எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1988. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 1987 இறந்திருப்பாங்க. 1988 எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாரத ரத்னா என்பது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. பாரத ரத்னாவை இந்திய மாமணி என்றும் அழைப்பாங்க. எட்டாவது கேள்வி, 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. எம்ஜிஆர் காலத்தில் இந்த 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 9வது கேள்வி, ஜெயங்கொண்டார் எந்த மன்னனின் அவைக்கள புலவராக இருந்தார்? ஜெயங்கொண்டார் எந்த மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்கன். 10வது கேள்வி, கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார்? கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மீரா. மீராவினுடைய வேறு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஊசிகள், வா இந்த பக்கம், குக்கு, 3 மாறும். 11வது கேள்வி, எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5வது மகனாக பிறந்தார். எம்ஜி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா 17/1/1917 இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டியில் பிறந்திருப்பாங்க. எம்ஜிஆரினுடைய பெற்றோர் கோபாலன் சத்யபாமா. 12வது கேள்வி, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை மற்றும் மதுரை. 13வது கேள்வி, சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற வரியின் ஆசிரியர் யார்? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். 14வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் என்பது சரியானது. எந்த என்னும் வினாத்திரையை அடுத்து வல்லினம் மிகும், ஆப்ஷன் பியும் சரி. ஆப்ஷன் சி பாருங்க, உருவகத்தில் வல்லினம் மிகும், ஆப்ஷன் சியும் சரியானது. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய உம்மை தொகையில் வல்லினம் மிகும் என்பது தவறானது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது என்பதே சரியான விடை. 15வது கேள்வி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டமன்ற உறுப்பினர்.
16வது கேள்வி, செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார்? செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பலபட்டடை சொக்கநாத புலவர். 17வது கேள்வி, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, அச்சம். 18வது கேள்வி, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை பல்கலைக்கழகம். 19வது கேள்வி, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத். 20வது கேள்வி, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமராஜர். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்னா காமராஜர், அதை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர்னா எம்ஜிஆர். 21வது கேள்வி, விரும்பி என்னும் பொருள் தரும் சொல் எது? விரும்பி எனும் பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மோகித்து. சபதம் என்ற சொல்லின் பொருள் சூளுரை. ஆனந்த தரிசனம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்வான காட்சி. சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர். 22வது கேள்வி, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று கூறியவர் யார்? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எம்ஜிஆர். 23வது கேள்வி, எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, குடும்ப வறுமை. 24வது கேள்வி, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். 25வது கேள்வி, கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 599. கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் செயங்கொண்டார். கலிங்கத்து பரணியினுடைய பாவகை பார்த்தீங்கன்னா கலித்தாளிசை. 26வது கேள்வி, பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எம்ஜிஆர். 27வது கேள்வி, காட்டை கூட்டல் எருத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். காட்டை கூட்டல் எருத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, காட்டை எரித்து. 28வது கேள்வி, உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் என்ற வரியின் ஆசிரியர் யார்? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் என்ற வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். 29வது கேள்வி, வல்லினம் மிகா இடங்கள் எவை? வல்லினம் மிகா இடங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இந்த மூன்றுமே சரியானது. 30வது கேள்வி, இந்திய அரசு எந்த ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தி உள்ளது? இந்திய அரசு எந்த ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை சென்ட்ரல். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.